வணக்கம். இப்போது ஒரு சிம்பிள் பில்டிங் ட்ராயிங் லைப்ரரி ஒரு பில்டிங் இருக்குது. அதுக்கான லைன் பிளான் இருக்குது. சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு லைன் பிளானை பாருங்கள். ரீடிங் ரூம் வந்து 25 feet by 40 feet, ஆஃபீஸ் வந்து 11 feet by 20 feet, ஸ்டாக் ரூம் 11 feet by 20 feet. ஒரு லைன் பிளான் இருக்குது. இதை பிளான் ட்ராயிங்கை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போது அதே சைஸஸை நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் நம்ம இந்த பிளான் ட்ராயிங் வரையணும் அப்படின்னா, இப்போது யூனிட்டில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங் செட் பண்ணிக்கோங்க. ப்ரிசிஷன் 0.0 செட் பண்ணிக்கோங்க. இங்கே யூனிட் ஸ்கேலில் இன்ச்சஸ் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது லைன் ஃபஸ்ட்டு வேல்யூ எப்பயுமே எக்ஸ் வேல்யூ, அடுத்தது ஒய் வேல்யூ, சரிங்களா? அப்போது 25 feet எப்படி போடணும்? 25 போட்டு சிங்கிள் கோட் என்டர், அப்புறம் 40 சிங்கிள் கோட் என்டர் 40 feet. இது எவ்வளோ? 25 சிங்கிள் கோட். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைன் பிளான், இது வந்து லைன் பிளான். இதுக்கு வால் திக்னஸோட காமிக்கணும் அப்படின்னா ஒரு 9 inches வால் அப்படின்னா ஆஃப்செட் 9 inchesக்கு வந்து டபுள் கோட் போடணும், என்டர். ஸோ அவுட் சைட் நம்ம எப்பயுமே நம்ம ரூம் சைஸை இன்சைடு மெயின்டைன் பண்ணிக்கணும். அவுட் சைட் வந்து வால் திக்னஸ் ஆஃப்செட் பண்ணிக்கணும். ஃபில்லட் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த ஃபில்லட் கமாண்டை யூஸ் பண்ணும்போது ரேடியஸ் 0ல் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ரைட். இப்போது இதோட ரூம் இன்சைடில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11 feet என்டர் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு 20 feet கொடுத்தாச்சு. இங்கே அப்படி க்ளோஸ் பண்ணுறேன். பர்பெண்டிகுலர் அப்படி கொடுத்துடலாம். நான் பாருங்கள், வால் திக்னஸ் இங்கேருந்து 11 feet எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எங்கே இருக்கணும்? இந்த எண்டில் இருக்கணும் வாலோட. அப்போது மூவ் இங்கேருந்து இந்த பிளேஸில் வைக்கணும், ஓகேவா? அதான் கரெக்டு. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ வால் திக்னஸ் ஆஃப்செட் 9 inches. ரைட்டா? கார்னர் ஜாயின் பண்ண ஃபில்லட் அப்படியே கார்னர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன்லாம் எப்படி க்ளோஸ், இந்த பாருங்க எப்படி ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஓப்பன் பண்ணி விடுங்க. வால்லாம் இங்கே ட்ரிம் பண்ணி விட்ருங்க. டபுள் என்டர் பண்ணி இங்கே ட்ரிம் பண்ணி விட்ருங்க. ரைட். இப்போது இங்கே டாப்லேருந்து ஒரு 11 feet இது வரைக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் இப்போது ஆஃப்செட் 9 inches இன்சைட், இது அவுட் சைடு வச்சுட்டு ஃபில்லட். அவ்வளோதான். செக் பண்ணிக்கணும், ஆனால் இன்சைட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. 11 feet இருக்கா? சரியா? இப்படியும் பண்ணலாம். ஸோ மாற்றிடக்கூடாது, சைஸ் மாற்றிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்சைட் வேல்யூ கரெக்டாக நம்ம கொடுக்குற சைஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பிளான் கிடச்சிருச்சு. அப்புறம் பாருங்கள், இந்த விண்டோ நீங்கள் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி பிளாக்லாம் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ட்ரா பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இன்செட் ப்ரௌஸ் விண்டோ எங்கே இருக்குது? டபிள்யூ ஒரு 4 feet விண்டோ எனக்கு வேணும். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஓகே, இப்படி வச்சுக்கிறேன், சரிங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வேணுன்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மூவ் இந்த மிட் பாயிண்ட்டோட வைங்க. கரெக்டாக பாயிண்ட்ஸா? அடுத்து இது அப்படியே காப்பி, இந்த என் பாயிண்ட் பிடிங்க, பர்பெண்டிகுலர் அங்கே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது ஓகே. இப்போது காப்பி இந்த மிட் பாயிண்ட்டோட ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. சென்டரில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காப்பி, அவ்வளோதான்.
ஸோ இங்கே 2 விண்டோ வந்துச்சு, இந்த சைடு 2 விண்டோ வேணும் இல்லையா. ஸோ இதுக்கு இந்த டைரக்ஷனில் உள்ள ஒரு இதை எடுத்துக்கிறேன், மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சும்மா சும்மா நான் மிடில் கொண்டு போய் வைக்கிறேன், அப்புறம் நான் வச்சுக்கிறேன். இல்லாட்டினா இந்த சைடு கூட கரெக்டாக மிடில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், காப்பி இந்த மிட் பாயிண்ட் காப்பி பண்ணுறீங்க, காப்பி CO செலக்ட் ஆல் பண்ணிட்டேன், விண்டோ போட்டு டைனமிக் விண்டோ போட்டு பிடிச்சிட்டேன். அவ்வளோதான். அப்படி வச்சுட்டு இதை எரேஸ் பண்ணிடலாம். இதவே இந்த மிட் பாயிண்ட் பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட் வைங்க. செக் பண்ணுங்கள், இப்போ கரெக்டாக மிட் பாயிண்டில் தான் உட்காந்துருக்கா. இந்த கிரிப்ஸை பிடிச்சிங்க, இன்சைட் லைனை பிடிச்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இது பிடிச்சிங்கன்னா இந்த சென்டரில் கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படி செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கரெக்ட் பண்ணி வைக்கணும், சரிங்களா. இல்லாட்டி இத்தனை அடி எனக்கு வந்து மிடில் வேணாம், எனக்கு வந்து இங்கேருந்து 5 அடி இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், 2 விண்டோ வேணும், இதெல்லாம் வந்து ஆஃப்செட் பண்ணி நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து அங்கே ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது காப்பி இந்த மிட் பாயிண்ட் பிடிங்க, நேராக பர்பண்டிகுலர் அப்படி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லா விண்டோவும் நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம். இப்போ டோர் இருக்குது, இதுக்கு நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இன்செட் பாருங்கள், டோர் டி, வேர் இஸ் டோர், 4 feet டோரு, ஓப்பன் அப்படி வச்சுருக்கேன், சரிங்களா. இப்போது எனக்கு மூவ் இந்த எண்ட் பாயிண்ட்டு பிடிச்சி சும்மா இந்த எண்ட்லேயே வைங்க, ப்ளேஸ் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். மூவ் ஒரு 9 inches இங்கே பாருங்கள், மூவ் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ஒரு வால் இருக்கும், இப்படி ஒரு வால் இருந்தால் தானே அங்கே ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வைக்கிறேன் நான், எப்படி இதுதான் ஓப்பன். ட்ரிம் பண்ணிக்கலாமா, அவ்வளோதான். ஸோ இப்படி ஒரு வால். அடுத்து இந்த இடத்துல சேம் பிளாக் இது யூஸ் பண்ணலாமா, அதே தான் இன்செட், அதே ஒரு 3 feet வைக்கிறேன் நான். ஸோ 3 feet டோர் வைக்கிறேன் இந்த இடத்துல, அப்படி வைக்கிறேன். இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். பாருங்கள் எந்த சைடு இருக்குது. இப்போது இதை மூவ் பண்ணுறேன், இந்த எண்ட் பாயிண்ட் பிடிங்க, இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 அடி செவுறு இருந்தால் தானே அங்கே நம்ம டோர் வைக்க முடியும். ஸோ 9 inches மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் எப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணிக்கணும். இந்த இடம் அப்படி வச்சுக்கோ, சரிங்களா. அப்போது ட்ரிம் இதை கட் பண்ணுங்கள். அப்படி ஓகேவா. ஸோ இந்த டைரக்ஷனில் கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக மூவ், இப்போ பாருங்கள் டோர் வந்து RO இப்படி இருக்கணும். இது மிரர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. எஸ், டைரக்ஷன் பார்க்கணும், எந்த டைரக்ஷனில் ஓப்பன் வைக்கணுன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட்டா. ஸோ இந்த வால் சைடு தான் டோர் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைரக்ஷன் இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு டோர் வேணும்னா இங்கே ஒரு லைனை போட்டு இதை அப்படியே மிரர் பண்ணிக்கலாமா, மிரர் அடிச்சு அது பாருங்க, அவ்வளோதான். இந்த வாலில் க்ளோஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல அப்படி க்ளோஸ் பண்ணுறேன். ட்ரிம் பண்ணிக்கிறேன், PR டபுள் என்டர் கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல உள்ள லைனை தூக்கிடுங்க, தட்ஸ் ஆல். ஸோ இந்த டைரக்ஷன் கரெக்டாக பார்த்து வைக்கணும், ரொட்டேட் பண்ணிக்கணும், சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இது சிம்பிள் ஒரு பில்டிங் ட்ராயிங் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது. அப்புறம் டெக்ஸ்ட்டு வேணும் இல்லையா, டெக்ஸ்ட் யூஸ் பண்ண டெக்ஸ்ட். சரி, இது ஒரு சீட்டில் வைக்கணும், நம்ம இன்சர்ட் பண்ணணும் இல்லையா. இப்போது பிரிண்ட் அவுட் வந்து A3யில் எடுக்கணும்,
இதை நம்ம வந்து டெக்ஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 420 1:1க்கு நான் சொல்கிறது 1:1 297 A3 சைஸை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இந்த ட்ராயிங் எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸை. ஸ்கேல் எஸ்சின்ற ஒரு ஷார்ட்கட், எஸ்சி ஷார்ட்கட்டு பேஸ்பேண்ட் கேட்குது, 2 times இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ட்ராயிங்கை உள்ளே வைக்கலாம்ல, அதை தான் நான் அங்கே பண்ணியிருக்கேன். சும்மா அப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஈஸியாக கரெக்டான ரேஷியோவுக்கு டெக்ஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், எம் டெக்ஸ்ட் ஃபஸ்ட் கார்னர் செகண்ட் கார்னர் பிடிக்கிறேன். சரிங்களா? இங்கே ஒரு டைப் பண்ணுறேன். இது அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட் வந்து ஒரு 9 inches வச்சுக்கோங்க. ஏன்னா 1:1 அப்படின்னா 2 times ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணல, 4.5 inches 1:1க்கு வச்சா 2 times இன்க்ரீஸ் பண்ணனால 9 inches ஹைட் வச்சுட்டேன். இது ஒரு டைம்ஸ் நியூ ரோமன் ஸ்டைலில் வச்சுக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணோம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, க்ரீன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த லைப்ரரின்னு அடிக்கணும் இல்லையா, இருந்துச்சுன்னா அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், க்ளோஸ் அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் விண்டோலாம் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ட்ராயிங்கை இருக்கா அப்படியே காப்பி பண்ணி வைக்கிறது பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு வே. சரிங்களா? புதுசாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு கிடச்சிருச்சு அப்படின்னா அதவே எடிட் பண்ணி பழகிக்கணும். அதேமாரி கிரிப்ஸ் இவ்வளோ லென்த் வைக்காதீங்க, எங்கே டெக்ஸ்ட் முடியுதோ அங்கே வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ணாது நம்ம மூவ் பண்ணும்போது இதெல்லாம். ஸோ இப்படி வச்சுக்கோங்க, காப்பி பண்ணுங்கள், காப்பி எங்கே வேணும் இங்கே வேணும். ஸோ இதை ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு, ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக வேணுன்றனால அப்படியே ஆர்த்தோ ஆன் பண்ணிவிட்டு அப்படி வச்சுக்கோங்க. இதவே காப்பி பண்ணி இப்படி இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக, அவ்வளோதான். இப்போ இதை காப்பி பண்ணி இந்த டாப் இதே காப்பி அதே லெவலில் இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன, டோரு காப்பி இல்லாட்டி எடிட் எம் டெக்ஸ்ட் போட்டு எடிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். D1 D2. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஆர்த் ஆன் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க. ED அப்படின்னு போட்டு இந்த 2 க்ளோஸ் பண்ணுங்கள், காப்பி, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ட்ராயிங் முடிஞ்சா. இதோட சைஸஸ் இருக்குது, என்னென்ன ரூம் அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எம் டெக்ஸ்ட் போட்டு இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக உங்கள் இதில் வந்து உங்கள் ட்ராயிங்லேயே டெக்ஸ்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக எம் டெக்ஸ்ட்னு கொடுத்து பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா அப்படி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ட்ராயிங் முடிஞ்சு. இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த ஜாயினரி டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இங்கே அப்படி கொடுக்குறேன். விண்டோ சைஸ் என்ன, டோரோட சைஸ் என்ன அப்படி கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் இல்லையா. இப்போ பிரிண்ட் அவுட் பிளாட் எவ்வாறு நான் பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணுறேன், ட்ராயிங் டு பிடிஎஃப். சரிங்களா? இதில் என்ன சைஸ் வேணும் எனக்கு, A4லேயே எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. சும்மா ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஒரு பிளான் கேட்குறாங்க, இதை நான் போட்டு கொடுக்கணும். ஒரு A4ல் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து கொடுத்துடலாம். சரிங்களா? A4 இதை வச்சுக்கோங்க. விண்டோ போட்டு பிடிங்க, இந்த கார்னர் டு கார்னர் பிடிங்க, சென்டர் டு பிளாட், ப்ரிவ்யூ பாருங்கள், இந்தமாரி வரும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், எக்ஸிட்னா ஒரு வாட்டி எக்ஸிட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்துடும். மோனோக்ரோம் சூஸ் பண்ணுறோம். ஓகே, எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கலராக வேணாம், எனக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டெக்ஸ்ட் ட்ராயிங் வேணும் அப்படின்னா மோனோக்ரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை போய் இங்கே செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இது போர்ட்ரேட் வேணும்னா போர்ட்ரேட்டில் வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், இப்படி வேணும்னா, இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஸோ பிளாட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஏரியாவில் சேவ் பண்ணணுன்னு கேட்கும். சும்மா நான் வந்து டெஸ்க்டாப்பில் வைக்கிறேன், பில்டிங் ட்ராயிங் 1 சேவ்
பாருங்கள் பிடிஎஃப்பில் ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ ஒருத்தவங்க ஒரு சிம்பிள் ட்ராயிங் கேட்குறாங்க, எனக்கு ஒரு பிளான் ட்ராயிங் போட்டு கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ட்ராயிங் போட்டு கொடுக்கலாம். ரைட்டா? ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஏரியாவில் ஆட்டோகேட் அந்த சிஸ்டமில் வந்து ஆட்டோகேட் இல்லை அப்படிங்கும்போது இந்தமாரி பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க எந்த சிஸ்டமில் வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துப்பாங்க. இல்லை நீங்கள் ட்ராயிங் ஃபைலாக கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டமில் ஆட்டோகேட் ஃபைல் இருந்தால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிரிண்ட் அவுட்டு தான் வேணும் எல்லாமே. இந்த சாஃப்ட் காப்பி அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டா பிரிண்ட் அவுட் எடுத்துப்பாங்க. இதே டிடபிள்யூஜி ஃபைல் அனுப்பிச்சோம்னா அங்கே அந்த சிஸ்டத்தில் ஆட்டோகேட் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். ரைட்டா? அப்போ ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்ஸு, அவங்க எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை இந்த சைஸஸ் எல்லாம் மாற்றணும், எனக்கு இது பண்ணுங்கள், அவங்க வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கரெக்ஷன் மாற்றி கொடுத்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ 2 வே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான். இப்போ ட்ராயிங்கோட பர்பஸே என்னது? கம்யூனிகேட் டு இன்ஜினியர்ஸ் அண்ட் கிளைண்ட். சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ட்ராயிங் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் போக போக பெரிய பெரிய ட்ராயிங் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.